அந்த காடுகளில் உள்ள அந்த மரங்களுக்கு நம்ம போய் என்ன செய்ய வேண்டாம், உரம் போட வேண்டாம். அதுக்குன்னு ஆண்டவர் பறவைகள் வச்சிருக்கிறாரு, வேற வேற மிருகங்களை வச்சிருக்கிறாரு இல்லையா. அந்த பறவைகள் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அங்கங்கே போய் அதுவே என்ன செஞ்சிருது, விதைகளை போட்டு அந்த மரங்கள் அங்கங்கே காடுகளில் மறுபடியும் என்ன செய்யுது, தோன்றுகிறது, முளைக்கிறது, கனிகளை குடிக்கிறது. அந்த அங்குள்ள விலங்குகளின் கழிவுகளே, அந்த விலங்குகளே அந்த மரங்களுக்கு உரமாகின்றது இல்லையா. அப்ப அந்த விலங்குகளும் ரொம்ப பெருகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த விலங்குகளை சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய விலங்குகள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ரொம்ப அதிகமாயிட்டு, மான் கூட்டம் ரொம்ப அதிகமாயிட்டு, அங்கே உள்ள விலங்குகள் கூட்டம் அதிகமாயிட்டு அது எங்கே வரும், நேராக நாட்டுக்கு தான் வரும், நாட்டுக்கு வரும் இல்லையா. அது முடியாது இல்லை. ஏற்கனவே நாய் இனம் காட்டில் உள்ள இனம் ஓநாயுடைய இனம்னு சொல்கிறாங்க. மனிதன் தன்னுடைய பயன்பாட்டுக்காக அதை பழக்கு வைத்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அது நாயாக வேற ஒரு இனமாக மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் காட்டுக்கு கொண்டு போய் விடுற மாதிரி ஒரு நிலைமை வந்துட்டு இருக்கு தெருநாய்கள் எல்லாம். அதனால அந்த காட்டில் உள்ள மிருகங்கள் எல்லாம் நாட்டுக்கு வந்தால் அது ரொம்ப கஷ்டம். அவனுடைய படைப்பை பாருங்களேன், தியானிக்கணும் இதெல்லாம். அப்போ அதை அந்த மிருகங்கள் ரொம்பையும் பெருகிடக்கூடாதுங்கிறதுக்காக சிங்கம், புலி போன்ற மிருகங்கள்லாம் அதை சாப்பிட்றதுக்கும் அங்கே இருக்குது. ஆனால் அதோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகாது. சிங்கம்லாம் ஒரு குட்டி தான் போடும் நினைக்கிறேன், ஒரு குட்டி. புலியெல்லாம் ஒரு குட்டி 2 குட்டி அப்படி தான் போடும். மற்ற மிருகங்கள் மாதிரி பழுகி பெருக்க முடியாது. அப்படி ரொம்ப குட்டி போட்டுச்சுன்னா காட்டு வளங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுரும் இல்லையா. எல்லா வளங்களும் அடித்து சாப்பிட்ரும். இன்றைக்கி மனுஷன் சிக்கன் டெய்லி சாப்பிட்ற மாதிரி பிராய்லர் உண்டாக்காட்டினா இவனுக்கு நாட்டுக்கோழி எங்கேருந்து கிடைக்கும், நாட்டுக்கோழி இடமும் அழிஞ்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன். டெய்லி சிக்கன் முன்னாடியெல்லாம் மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட பார்க்க முடியாது, இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி வந்துச்சு. இப்போ டெய்லி சிக்கன் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு. அதனால் அதே மாதிரி இந்த சிங்கம், புலியெல்லாம் நிறைய குட்டிகள் போட்டுச்சுன்னா காட்டுள்ள உள்ள மற்ற விலங்குகள் அழிக்கப்பட்டு போயிருக்கும். ஆல்ரெடி படைப்பு எவ்வளோ நேர்த்தியாக இருக்குது.